ஓசூர் அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாட்டு மாடுகள் சந்தை திருவிழா பூஜைகளுடன் தொடக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணை அருகே மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ செப்பலம்மா திருக்கோயில் உள்ளது. இந்த கோயிலில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டு இன மாடுகளை பாதுகாக்கும் வகையில் நாட்டு மாடுகளை விற்பனை செய்யவும் வாங்கவும் ஸ்ரீசெப்பலம்மா கோயில் திருவிழா மற்றும் மாட்டு சந்தை திருவிழா நடைபெற்று வருகிறது. அதேபோல இந்த ஆண்டு ஸ்ரீ செப்பலம்மா கோயில் திருவிழா மற்றும் நாட்டு மாடுகள் சந்தை திருவிழா தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க நாட்டு இன மாடுகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செப்பலம்மா சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள், ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ செப்பலம்மா கோயில் மாட்டுச்சந்தை திருவிழா ஒரு வாரம் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் தங்களது மாடுகளை இந்த சந்தைக்கு விற்பனை செய்ய அழைத்து வருவார்கள். அதேபோல மாடுகளை வாங்கி செல்ல சந்தைக்கு வியாபாரிகளும் அதிக அளவில் வருவார்கள். இந்த சந்தையில் சுமார் 100 ஜோடி மாடுகள் விற்பனை நடைபெற உள்ளதாகவும் 10 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் எனவும் கோயில் கமிட்டியினர் தெரிவித்தனர். దేవాలయాలు కట్టుతున్నారు. అందువలన భక్తాదులు తమ చేతనైన ధన సహాయం